சீமை கருவேல மரங்களை அகற்ற சிறப்பு சட்டம் இயற்றுமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உட்பட 6 பேர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்குகள் தொடரப்பட்டன. கடந்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது 13 மாவட்டங்களில் உள்ள அரசு இடங்களில் கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டது. மேலும் கருவேல மரங்கள் அகற்றப்பட்டது தொடர்பான அறிக்கையையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதனைத் தொடர்ந்து ஜனவரி 31ஆம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணையில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யாத ராமநாதபுரம் ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கு கடந்த 11ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற வழக்கின் மீதான விசாரணையில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஒரு சில மாவட்ட ஆட்சியர்கள் சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறிய நீதிபதிகள் 10 விழுக்காடு சீமை கருவேல மரங்கள் மட்டுமே அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் 15 நாட்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் அடுத்த 2 மாதங்களுக்குள் சீமை கருவேல மரங்களை அகற்ற சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றும் இந்த பணிகளுக்கான நிதியை அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சீமை கருவேல மரங்களினால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளுக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர்.